ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th தமிழில் வந்து இயல் 6 அது பார்க்க போகிறோங்க. கூடி தொழில் செய். ஓகேங்களா. கற்றல் நோக்கங்கள். இப்போ இந்த இயலில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழர்களோட பண்டைய வணிகம் குறித்து, பல்வேறு தொழில்கள், வணிகத்தோட வளர்ச்சி நிலை, தொழில் மூலம் அடையும் முன்னேற்றம், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்களை பொருத்தமாக பயன்படுத்துதல், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று இயல் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நானிலம் படைத்தவன். ஓகேங்களா. நானிலம் படைத்தவன். நுழைமண் என்ன கொடுத்துருக்காங்க, காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மனிதன் வந்து எங்கே வாழ்ந்தான், காடுகளில் வாழ்ந்தான். அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான், விளை நிலங்களை உருவாக்குறான், அப்புறம் பயிர்களை விளைவிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்கிறான். பல வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை என்ன பண்ணுறான், மேம்படுத்தி கொள்கிறான். அப்போ என்ன ஆகுது, அவனோட தொழில், வணிகம் இது ரெண்டும் சேர்ந்து அவனோட வாழ்க்கையை வந்து உயர்த்துது. அப்போ தமிழரோட வணிகம் வந்து எவ்வளோ தூரம் வந்து மேன்மை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராகி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும். அதாவது நானிலம் அப்படிங்கிறது என்னது, முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். ஓகேவா. முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் நான். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இது வந்து முடியரசன். ஓகேங்களா. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற அந்த பாடல் பகுதியை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முடியரசன். யார் எழுதியிருக்கா, முடியரசன். அதாவது இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நானிலம் படைத்தவன் அதாவது 4 நிலம். ஓகேங்களா. ஒரு நிலம் வாங்குறவங்களுக்கே வந்து முடியாது, காசு இருக்காது. 4 நிலம் வாங்கணும் அப்படின்னம்னா அவன் எப்படி இருக்கணும், அவன் தலையில் உள்ள முடி எல்லாமே கொட்டி போயிருக்கும் முடி. அவன் வந்து ஒரு பெரிய அரசனாக இருக்கணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொன்னோம்னா 4 நிலம் வாங்கணும் அப்படின்னம்னா அவனுக்கு வந்து என்ன இருக்கும், முடியே இல்லாமல் இருக்கும். அவன் வந்து ஒரு பெரிய அரசனாக இருப்பான். ஓகேங்களா. சொல்லும் பொருளும் பாருங்கள். மல்லு எடுத்த அப்படிங்கிறது வந்து வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் தரும், நல்கும் நல்லதே தரும், நல்லதே தரும். கழனி அப்படிங்கிறது வந்து வயல். மரம்னா வீரம். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. களம்னா கப்பல். களம்னா என்னது, கப்பல். ஆழிங்கிறது கடல். ஓகேவா. இப்போ பாடலின் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழன் வந்து கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். நிலத்தை வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, 4 வகையாக. அது என்னென்ன, முல்லை, அப்புறம் மருதம், அப்புறம் குறிஞ்சி நெய்தல். ஓகேங்களா. முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கொண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்யும் அஞ்சுவான். ஓகேங்களா. நம்மளோட தமிழன் வந்து அவனோட வணிகத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறான், எவ்வளோ தூரம் வந்து மென்மேலும் வந்து பெருக்கியிருக்கிறான். நிலத்தை 4 வந்து பிரித்து அதில் வந்து நிறைய பொருட்களை வந்து விளைவிச்சு அதை வந்து கடல் கடந்து எல்லா இடத்துக்கும் வந்து வணிகம் செய்கிறான். உலகம் ஃபுல்லாக சுற்றி வரான். எதுக்குமே அஞ்ச மாட்டான். போர்லையும் வந்து அவன் வெற்றி அடைகிறான். இமயமலையில் போய் நம்மளோட வெற்றி கொடியை வந்து நாட்டுறான். ஆனால் எதையும் வந்து அஞ்சாதவன். சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய என்ன பண்ணுவான், அஞ்சுவான். ஓகேங்களா. நூல்வெளி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நானிலம் படைத்தவன் வந்து யார் எழுதியிருக்கா, முடியரசன். அதுக்கு நான் சொன்ன க்ளூவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துரைராசு. ஓகேங்களா. முடியரசனோட இயற்பெயர் என்னது, துரைராசு. இதில் வந்து அரசன் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசனை நம்ம எப்படி சொல்லலாம், ராஜா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராஜாவை எப்படி சொல்லுவோம், துரை. இந்த படத்துலலாம் பார்க்குறப்ப இங்கிலீஷ் துரை வராருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அரசன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து துரைன்னு சொல்லலாம், ராஜான்னு சொல்லலாம். அப்போ துரைராசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். இவர் வந்து எந்தெந்த நூல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, முடியரசன் வந்து பூங்கொடி. ஓகேங்களா. முடியரசன், அவர்கிட்ட முடியே இல்லை, பூவை பற்றி எழுதியிருக்காரு, பூங்கொடி. வீர காவியம், முடி அரசன், அந்த அரசன் இருக்கிறதுனால அரசன் வந்து என்ன பண்ணுவான், வீரமாக இருப்பான். அவனுக்கு ஒரு காவியமாக எழுதுகிறாங்க, வீர காவியம்.
இது வந்து காவிய பாவை. முடி அரசன் அப்படிங்கிறதுனால அரசனை பார்த்தோன்னா நிறைய அங்கே உள்ள பாவைகள்னால் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிய பாவைகள் நிறைய பேர் அரசனை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை வந்து எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றார். இந்த முடியரசனுக்கு இன்னொரு பேர் என்ன, எப்படி வந்து பாராட்ட பெற்றார்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. ஓகேங்களா. முடி அரசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னோம்னா நம்மளோட திராவிட நாட்டில் வானம்பாடி அப்படின்னோம்னா முடி அரசன். இப்போ உள்ள நிறைய அந்த அரசர்களுக்கு எல்லாமே வானம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாலும், உலகம் ஃபுல்லாக தேடி பார்த்தாலும் அவங்களுக்கு யாருக்குமே என்ன இருக்காது, முடி இருக்காது. வானம்பாடி. ஓகேங்களா. முடி அரசன். இப்போ உள்ள அரசர்களுக்கு வானம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாலும் என்ன இருக்காது, முடி இருக்காது. வானம்பாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற அந்த இது வந்து இந்த பாடல் வந்து எதில் வந்து நூலில் இடம்பெற்றிருக்குதாம், புதியதொரு விதி செய்வோம். ஓகேங்களா. புதியதொரு விதி செய்வோம். அதாவது நம்ம இந்த மாதிரிலாம் தமிழன் வந்து எப்படி வணிகத்தில் முன்னேறினா, நான் நிலத்தை வந்து 4 வகையாக பிரித்தான், எல்லாமே விளைவிச்சான், நான் கண்டம் விட்டு கண்டம் இது பண்ணான், இது எல்லாமே பண்ணாங்களா, அது எல்லாமே வந்து ஒரு புதியதொரு விதி செய்வோம். நம்ம வந்து வணிகத்தில் மேம்பட்டு நிற்கிறோம், புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்லேருந்து இடம்பெற்றுள்ளது. அதுக்கடுத்து இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிக்கு மாறும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாரதியாருக்கு வந்து இந்த மாதிரி உலாவுவோம், விடுவோம், கொல்லுவோம், பரிசளிப்போம், அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூடி பண்ணுற மாதிரி வந்தாலே அது யார், பாரதியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். போர்க்களத்தில் எப்படி இருக்கணும் குணம், வீரமாக இருக்கணும். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா களமேரி. ஓகேங்களா. களமேரி. அதுக்கடுத்து இயல் 6ல் கவிதை பேழை கடலோடு விளையாடு. நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்க, பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது, உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள், வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள், அம்மீனவர்களின் பாடலை. ஓகேங்களா. நிறைய பேர் வேலை செய்கிறப்ப டயர்ட் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னோம்னா என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் போய் அங்கே போய் மீன் பிடிக்கிறப்ப எப்படி இருக்கும், வெயில் சமயத்துலேயே அவங்க வந்து மீன் பிடிக்கணும், புயல் நிறையா வந்துகிட்டு இருக்கிறப்பையும் மீன் பிடிக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர்த்தையும் வந்து இவரோட ஃப்ரெண்டாக மாற்றிக்கிறாங்க. யாரை, வெயிலையும் புயலையும் வந்து ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டு தான் அவங்க வந்து மீன் பிடிக்கிற தொழிலுக்கே வந்து போகிறாங்க. அந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிறப்ப என்ன பாட்டு, அது அசதி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பாடல் பாடுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா. ஓகேங்களா. புயல் வந்து நம்மளோட தோழன். அருமை மேகம் நமது குடை. அருமை மேகம்னா நம்ம வெயில் வந்து சுட்டரிக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட குடை. அலை வந்து தோழன், மேகம் வந்து என்னது, குடை. வெண்மணலே பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து சொல்லும் பொருளும் பாருங்கள். கதிர்ச்சுடர் அப்படிங்கிறது வந்து கதிரவனோட ஒளி, சூரியனோட ஒளி. மின்னல் வரி அப்படிங்கிறது வந்து மின்னல் கோடுகள், கோடாக வரும்ல, அதுதான் வரி. அரிச்சுவடி அப்படிங்கிறது வந்து அகர வரிசை எழுத்துக்கள். பாடலின் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் வந்து மீனவர்கள், அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள். விண்மீன்கள், அங்கே உள்ள மீன்கள் தான் என்னதான் விளக்கு. விரிந்த கடலே பள்ளிக்கூடம். ஓகேங்களா. ஒவ்வொன்றத்தையும் வந்து ஒவ்வொன்றத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. விண்மீன்கள் வந்து விளக்குகளாம், வி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடல் போல் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது. கடல் அலையே தோழன், கடல் அலை அப்படி நம்மளை தொட்டு போகுதில்ல, அதனால அவன் வந்து தோழன். மேகம் வந்து நமக்கு மேலே இருக்கிறதுனால அது வந்து குடை. வெண்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை. வெண்மையான மணல் கீழே இருக்குமா, அப்போ கீழே இருக்குன்னா நம்ம படுத்து தூங்குவோம், பஞ்சு மெத்தை. விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னோம்னா வானத்தில் இடி இடிக்கும் பார்த்தீங்களா, அது என்னது, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மியூசிக் மாதிரி கூத்து. சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல். ஓகேங்களா. இதில் வந்து அலை தான் வந்து தோழன், கடல் அலை.
ஓகேங்களா. இதே இது வந்து புயல் மாதிரி வருதுன்னு வச்சுக்கேன், அது வந்து புயல்னால் இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி தான் ஆகும். இப்போ ஊஞ்சல் அப்படி தானே வரும். அப்போ சீறி வரும் புயல் வந்து விளையாடும் ஊஞ்சல். பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை. ஓகேங்களா. நமக்கு வந்து மேலே உள்ள அந்த மேகம் வந்து குடை, ஆனால் அது பனிமூட்டம் இதாகிடுச்சு அப்படின்னோம்னா மேலே வந்து ஒரு போர்வை மாதிரி போத்துறது. அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை. ஓகேங்களா. அந்த கதிரவன்கிட்டருந்து வர அந்த ஒளிச்சூடர் தான் வந்து மேற்கூரை. நம்ம வந்து வீட்டுக்கு மேலே கூரை போடுவோம்ல, அது மாதிரி. கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு. கட்டுமரம்னா அதில் தானே அவங்க பயணம் செய்கிறாங்க, அதுதான் வந்து அவங்களோட வீடு. அவங்களுக்கு மேலே அந்த மேற்கூரைங்கிறது சூரியன்லேருந்து வர்ற அந்த ஒளி. ஓகேங்களா. மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம். மின்னல் கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அடிப்படை பாடம். கோடு வரி வருதுல்ல, அதுதான் அடிப்படை பாடம். வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு விண்மீன்கள் வந்து விளக்குகள், ஆனால் வலைவீசி பிடிக்கும் அந்த விண்மீன்கள் அப்படிங்கிறது வந்து மேலே. ஓகேங்களா. வானத்தில் விண்மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விளக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வலைவீசி பிடிக்கும் மீன்கள் என்னது, அவர்களோட செல்வம். அதுதான் அவங்களோட செல்வம். அதை பிடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. முழு நிலவு தான் கண்ணாடி. முழு நிலவு இருக்குல்ல, அது வந்து கண்ணாடி. மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். ஓகேங்களா. மீனை பிடிக்கிறதுக்கு அவங்க மூச்சடைக்கு நீச்சல் பண்ணுவாங்களா, அதுதான் வந்து அவங்க பண்ணுற தவம். எதுக்கு தவம் இருக்கிறாங்க, அந்த செல்வமாகிய மீன்களை பிடிக்கிறதுக்கு. இவற்றிற்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். ஓகேங்களா. ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. தெரிந்து கொள்வோம். நெய்தல் திணை. ஓகேங்களா. நெய்தல் திணையில் நிலம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம இது வந்து மீன் பிடிக்கிறத பற்றி வர்றதுனால இந்த திணையை பற்றி சொல்கிறாங்க. நெய்தல் வந்து நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெய் அப்படிங்கிறது வந்து மீன்லேயே வந்து நெய் மீன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய் மீன். அப்போ அதோட நிலம், மீன் எங்கே போய் பிடிப்போம், கடலில். கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள், அங்கே உள்ள மக்கள் யார், பரதர் பரத்தியர், எயினர் எயிற்றியர். ஓகேங்களா. மக்கள் அங்கே உள்ளவங்க யார், மீன் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு எப்படி இருக்கும், பரதம் ஆடி டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாக இருப்போம். பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர். தொழில், இவங்களோட தொழில் என்ன, மீன் பிடிப்பாங்க. அப்புறம் வந்து என்னது, அங்கே வந்து மணல் இருக்கிறதுனால உப்பு வந்து விளைவிப்பாங்க. பூ வந்து என்னது, தாளம்பூ. ஓகேங்களா. அந்த மீனை வந்து என்ன சொல்கிறது, தாளம்பூ வச்சு மீன் குழம்பு வந்து அந்த தாளம்பூ வச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாளம்பூ. நெய் மீனை வந்து எப்படி சாப்பிட்றாங்க, தாளம்பூ. இல்லாட்டி தாம்பாளத்தில் வைக்கிறாங்க, மீனை வந்து தாம்பாளத்தில் வைக்கிறாங்க, அப்போ தாளம்பூ. உங்களுக்கு எது வந்து ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி, எது ஃபன்னியாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே இதுதான் நாட்டுப்புற பாடல். நமக்கு தெரியும். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வந்து, அதாவது இது வந்து எதுவுமே ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம். நம்ம வந்து காதால் கேட்டு வாய்மொழியாக அவங்களுக்கு என்ன வந்துச்சோ அதை வந்து பாடுவாங்க, அதுதான் இது வந்து வாய்மொழி இலக்கியம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள். தொழில் பாடல்களும் வந்து தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களில் எதெல்லாம் வரும்னா, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு. அதை அந்த ஒவ்வொரு வேலையும் பண்ணுறாங்கல்ல, ஏற்றம் இறைக்கிறப்ப பாடுவாங்க, ஓடத்தில் போகிறப்ப பாடுவாங்க, அதெல்லாம் வந்து தொழில் பாடல்கள். விளையாடுறப்ப பாடுவாங்க, விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடுவாங்க. இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்களுக்குள்ளார அடங்கும். இப்பாடல் வந்து சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. எந்த பாட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இந்த மீன் வந்து இது பண்ணுறது, ஐலசான்னு வந்துச்சுல, விடிவெள்ளி நம் விளக்கு, ஐலசான்னு வருதுல்ல, அது வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா சு. சக்திவேல். ஓகேங்களா. யார், சக்திவேல். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, படத்தை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த படம், சூரியவம்சம் படத்தில் வரும்னு நினைக்கிறேன். சக்திவேல் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஐலசா சொல்லிவிட்டு அவங்க வந்து மீன் பிடிக்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்திவேல். ஐலசா பாடிட்டு மீன் பிடிக்க போவாங்க, சக்திவேல். இது வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அந்த நூலிலேருந்து இடம்பெற்றிருக்குது. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடிக்கும் அலை. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துறது சொல்லியிருக்காங்க. விடிவெள்ளி என்னன்னு சொன்னோம், அதான் வந்து விளக்கு. மணல் வந்து என்னது, கீழே படுத்து தூங்குவோம், பஞ்சு மெத்தை. புயல் என்னது, இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரோம், அப்போ ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. ஓகேங்களா. நீங்கள் அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். அதை
அதுக்கடுத்து உரைநடை வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில் வணிகம் வந்து பெருவங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம். ஓகேங்களா. வணிகம் பண்ணுறது அப்படின்னோம்னா ஒரு பொருளை தயாரித்து அவங்க வந்து விற்கிறது, அதில் வர்ற காசை வச்சு அவங்களுக்கு தேவையான மற்ற பொருளை வாங்கிக்கிறது. இதுதான் வந்து வணிகம். ஓகேங்களா. மனிதன் வந்து தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து, அதாவது ஒரு மனுஷன் வந்து தானே எல்லா பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. அவன் கொஞ்சம் பொருளை உற்பத்தி செஞ்சு விற்றுருவான். அவனுக்கு தேவையான பொருளை வேற ஒருத்தவங்க வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அதை வாங்குவாங்க. தனக்கு தேவையான சில பொருட்களை பிறரிடமிருந்து வாங்குவான். தன்னிடம் உள்ள பொருட்களை சிலவற்றை, ஓகேங்களா, நம்மள்கிட்ட உள்ளதை கொடுத்து நமக்கு வேணுங்கிறத மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்குவோம். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும், இதுதான் வந்து வணிகம் அப்படிங்கிறது. இப்போ பொருளை வந்து விற்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வணிகர். கடைக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்க வணிகர். நம்ம போய் வாங்க போகிறோம்ல, நம்மள என்ன சொல்லுவாங்க, நுகர்வர், கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க வணிகர், நம்ம வந்து நுகர்வோர். நுகர்வோர்னா வாங்குறோம்ல, பெறுறோம்ல, அதான் நுகர்வோர். பண்டமாற்று வாணிகம் அப்படின்னோம்னா நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை. பண்டமாற்று வாணிகம் அப்படின்னோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து வெங்காயம் நிறையா இருக்குது அப்படின்னோம்னா பக்கத்து வீட்டில் வந்து அவங்க தக்காளி நல்லா நிறைய விளைவிக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள வெங்காயத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து தக்காளி வாங்குறது, அதான் பண்டமாற்று வாணிகம். ஓகேங்களா. பண்டங்களை மாற்றோம். உங்கள்கிட்ட அதிகமாக உள்ளதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கிறோம். பண்டமாற்று வணிகம். நான் ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, உப்பை வந்து வாங்குறாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெறுறாங்க. இந்த செய்திகள்லாம் வந்து எங்கே இருக்குதான், சங்க இலக்கியங்கள்லே இருக்குது. அப்போ அந்த காலத்துலேருந்து இந்த பண்டமாற்று வணிகம் இருந்திருக்குது. நெல்லை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, உப்பை வந்து வாங்குறாங்க. இது கூட கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நெல்லை கொடுத்துட்டு அதை நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெல்லுலேருந்து அரிசி வருது, நம்ம சாதம் வடிக்கிறப்ப அதில் உப்பு போடுவோம். அப்போ நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்குறாங்க. ஆட்டின் பாலை கொடுத்துட்டு தானியத்தை. இப்போ ஆட்டின் பால், ஆடு வந்து பால் கொடுக்குது அப்படின்னோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தானியம் போடணும். அப்போ ஆட்டு பாலை கொடுத்தது தானியம் வாங்குறாங்க. இதெல்லாம் சங்க இலக்கியத்திலே வந்திருக்குது. இக்காலத்தில் கூட வீட்டிற்கு வந்த பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக, ஓகேங்களா, இப்போ கூட நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா பழைய பேப்பர், பழைய பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா அவங்கள்ட்ட வந்து வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக்கில் மக்கு, வாளி இது மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம வாங்கிப்போம். ஓகேங்களா. இதெல்லாமே வந்து பண்டமாற்று வணிகம் தான். வணிகத்தோட வகைகள் வந்து பார்த்தோம்னா தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு அதாவது தரவழியாக வணிகம் பண்ணுறது, நீர்வழியாக வணிகம் பண்ணுறது அப்படின்னு பிரிக்கலாம். தரவழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுது, குதிரை போன்ற விலங்குகள். அப்போ எந்த விலங்குகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னா எருது, கழுதை, குதிரை. ஓகேங்களா. எருது, கழுதை, குதிரை இந்த விலங்குகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக செல்வார்கள். இந்த குழுவை வந்து வணிக சாத்து. ஓகேங்களா. வணிகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியூருக்கு போய் விற்கிறாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், குழுவாக சேர்ந்து தான் போவாங்களாம். அப்போ அதனால் அவங்களுக்கு பேர் என்னது, வணிக சாத்து. இதெல்லாம் வந்து தரைவழி. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். ஓகேங்களா. நீர்வழி வணிகம்னா கடல் வழியாக போவாங்க. கப்பல்கள் வந்து நிற்கும். கப்பல்கள் வந்து நிற்கிற இடத்த வந்து என்னன்னு சொல்லுவோம், துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். துறைமுக நகரங்கள். அந்த துறைமுகம் இருக்கிற நகரம் வந்து பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. ஓகேங்களா. கப்பல்கள் வந்து இறங்குற இடம் வந்து துறைமுகங்கள்னு சொல்லுவாங்க. அந்த துறைமுக நகரத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பட்டினம் இல்லாட்டி பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. ஓகேங்களா. அந்த பண்டமாற்று வணிகம் இருக்குல்ல, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. உமணர் போகலும் அது வந்து நற்றிணையில் இருக்குது. ஓகேங்களா. தன்னாடு விளைந்த வெண்ணெல், அந்த வெண்ணெல்னால் நெல்லை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, உப்பை வந்து வாங்குறாங்க. அது வந்து எதில் சொல்லியிருக்காங்க, நற்றிணை. நெல் வந்து நல்ல நெல்லாக வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உமணர் போகலும் அது வந்து நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும். அதாவது பால் கொடுத்துட்டு கூழ் வாங்குறது வந்து குறுந்தொகை. பால் வந்து என்னது, குறுந்தொகை அப்படின்னோம்னா பால் வந்து கொஞ்சம் காசுக்கே கொடுத்துருவாங்க. குறுந்தொகை. இதில் எப்படி நெல் அது வந்து நற்றிணை. பாலோடு கூழோடு அப்படின்னு சொன்னாங்கன்னா பால் வந்து குறைவான காசுக்கே கிடச்சிரும், குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஓகேங்களா. பொண்ணு, கறி இப்படி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னோம்னா அகநானூறு. கறி வந்து 1 கிலோ வந்து 400 ரூபா, ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அகநானூறு. ஓகேங்களா. அப்படி இல்லாட்டி அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பொண்ணும் வந்து விலை ஜாஸ்தி, அகநானூறு. நகை, பொண்ணுனா நகை. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக எது விளங்கியச்சு, பூம்புகார்.
தமிழ்நாட்டோட தலைச்சிறந்த துறைமுகமாக வந்து எது விளங்கியது அப்படின்னு பார்த்தோன்னா பூம்புகார். அந்த ஊர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து, அதாவது பல்வேறு நாட்டுகள்லேருந்து கப்பல்கள் வந்து இருக்கும். அப்போ அந்த கப்பல்கள் வந்து என்ன பண்ணால் அந்த கப்பலில் வந்து எந்தெந்த நாட்டில் இருந்து வந்துச்சோ அந்த நாட்டோட கொடி வந்து அதில் இருக்குமா. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்களை வந்து நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. அப்போ அதை என்ன பண்ணிக்கிறோம், பண்டமாற்று வணிகம் தானே பண்ணுறோம். நமக்கு தேவையான பொருட்கள் வெளிநாட்டு பொருட்களாக அங்கேருந்து வரும், அதை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிறோம். நம்மளோட தமிழ்நாட்டு பொருட்களை என்ன பண்ணுறோம், ஏற்றுமதி செஞ்சுக்கிறோம். அவங்க வெளிநாட்டுக்காரவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. வணிகத்தை வந்து என்ன சொல்லலாம், தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லலாம். தனிநபர் சிங்கிளாக ஒருத்தவங்க வணிகம் பண்ணுறது, நிறுவனம் ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணுவாங்க, அது மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து, அதாவது நிறைய பேர் சேர்ந்து ஷேராக குரூப்பாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்களோ அதுக்கு பேர் வந்து நிறுவன வணிகம். சிறு வணிகம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறி போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் வந்து சிறு வணிகர்கள். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த இதெல்லாம் சிறு வணிகர்கள். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வந்து விற்பாங்க, தலையில் சுமந்துக்கிட்டு விற்பாங்க, இல்லாட்டி ஒரே இடத்துல கடை போட்டு அங்கே விற்பாங்க, இல்லாட்டி தள்ளுவண்டி மூலம் விற்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சிறு வணிகம் நடைபெறும். சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம், இப்போ நம்மளோட நுகர்வோர்னால் நம்ம வாங்குறவங்களோட நேரடி தொடர்பு கொண்டவர்கள் யார், சிறு வணிகர்கள். ஓகேங்களா. நம்ம கடைக்கு போவோம், அவங்கள்ட்ட வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடுவோம். பெரு வணிகம் அப்படிங்கிறது வந்து பெருந்தொகையை, சிறு வணிகம்ங்கிறது கொஞ்சம் தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து கடை போட்டிருப்பாங்க. பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து, இது வந்து பெரிய பெரிய மாலு, சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னோம்னா அவங்களாம் வந்து பெரு வணிகம். இப்போ பெரு வணிகர்கள் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும் இடத்துலேருந்து மொத்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வந்து ஒரு பொருளை வந்து கொள்முதல் பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க. அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேர தொடர்பு இருப்பது அரிது. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக ஒரு இடத்துல இருந்து பொருளை வாங்கிட்டு அதை அவங்க யார்கிட்ட விற்றுறாங்க, சிறு வணிகர்களுக்கு விற்றுறாங்க. அப்போ பெரு வணிகர்களுக்கு என்னது, நுகர்வோரோட நேரடி தொடர்பு இருக்கும். அப்படி இருந்தாலும் ரொம்ப அரிது, எப்பயாவது தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மொத்தமாக ஒரு பொருளை வாங்கிட்டு சிறு வணிகர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. நம்ம நேரடியாக யார்கிட்ட தான் போய் வாங்குவோம், சிறு வணிகர்கள்ட்ட தான் போவோம். கொஞ்சம் பேருங்க மட்டும்தான் அந்த பெரு வணிகர்கள் உள்ள கடைக்கு போவாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க. ஏற்றுமதியும் இறக்குமதியும், ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்களுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. ஓகேங்களா. இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம், அது ஏற்றுமதி. பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது வந்து இறக்குமதி. இது நமக்கு தெரியும். பழங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எதெல்லாம் பேருக்கு பாருங்கள், தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு எதெல்லாம் பேருக்குது, அரிசி மெயினாக பேருக்குது. அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. அது இல்லாமல் என்னது, தேக்கு, மயில் தொகை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து நமக்கு என்னென்ன வந்திருக்குது, கண்ணாடி, கற்பூரம், பட்டு. கண்ணாடி இதெல்லாம் வந்து நமக்கு இறக்குமதி செஞ்சுருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்குது, சைனாவிலேருந்து கண்ணாடி வந்திருக்குது, கற்பூரம், அதுக்கப்புறம் பட்டு இதெல்லாம் வந்திருக்குது. அரேபியாவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம், குதிரைகளை வந்து அரேபியாவிலேருந்து வாங்கியிருக்கோம். வணிகத்தில் நேர்மை, வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்வர் என்பதே தமிழ் இலக்கியங்கள். அப்போ வணிகர்கள்னாலே அவங்க என்ன பண்ணணும், நேர்மையாக தொழில் செய்யணும். இதை வந்து அப்பயே தமிழ் இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யின். ஓகேவா. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின் என்னும் திருக்குறள் இது வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருட்களை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். ஓகேங்களா. என்ன பண்ணுவாங்கன்னா என்பதே தமிழ் இலக்கியங்கள். வணிகத்தில் நேர்மையாக இருப்பாங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வணிகரோட நேர்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வணிகர்கள் வந்து பொருளை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டாங்களா. பிறருக்கு கொடுக்குறப்ப இப்போ நீங்கள் 1 கிலோ வாங்கணும் அப்படின்னோம்னா 1 கிலோ கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதிலேருந்து கம்மி பண்ணி ஒரு 800 கிராம் 900 கிராம் அப்படி கொடுக்க மாட்டாங்களாம். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. அதனால் அதாவது நடுவு நின்ற அப்படின்னோம்னா இங்கிட்ட அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க, இங்கிட்ட குறைவாகவும் கொடுக்க மாட்டாங்க. நடுவில் நின்று நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, பட்டினப்பாலை. இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் வந்து வணிகம் செய்கிறது அப்படின்னாலே அந்த துறைமுகத்திலேருந்து அந்த இடத்த பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பட்டினம் இல்லாட்டி பாக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ வணிகம் செய்கிறப்போ வந்து நடுவு நிலையில் இருந்து அவங்க வணிகம் செய்கிறாங்க. வணிகம் செய்கிற அந்த துறைமுகங்களுக்கு இருக்கிற அந்த நகரங்களுக்கு பேர் என்னது, பட்டினப்பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இணையவழி வணிகம், கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்கள் இணையவழி
நம்ம இப்போ வந்து ஆன்லைன்லேயே பொருள்லாம் வாங்குறோம்ல, அது இணையவழி வணிகம். இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். நம்ம அதிலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, விலை எப்படி இருக்குது, அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு பிடித்த பொருட்களை நம்ம வீட்டிற்கே வந்து வரவழைச்சு வாங்கிக்கலாம். பொருட்களை பெற்றுக்கொண்டு பிறகு பணம் செலுத்தலாம். இல்லாட்டி நம்ம ஜிபே மூலியமாகவும் பணம் அனுப்பிச்சிடலாம். வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஃபஸ்ட்டு வந்து வணிகம் என்னது, பண்டமாற்று முறையில் தொடங்கி இப்போ எங்கே வந்துருச்சு, மின்னணு பரிமாற்றம். நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுடுறோம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொருள் வருது. வருங்காலத்தில் இன்னும் என்ன ஆகுமா, வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இது வந்து என்னது, பட்டினப்பாலை. நம்ம அங்கேயே படித்தோம் பார்த்தீங்களா, நடுவு நின்ற அப்படின்னு சொன்னாங்கல்ல, பட்டினப்பாலை. வாங்குறதும் அதிகமாக வாங்க மாட்டாங்க, கொடுக்குறதையும் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. இது வணிகம், அதனால் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இது வந்து திருக்குறள். ஓகேங்களா. வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் யார், நுகர்வோர். பொருள் வாங்குறாங்கனாலே நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து வணிக சாத்து. ஓகேங்களா. வணிக சாத்து நம்ம ஆல்ரெடி படித்தோம். குழுவாக போய் அவங்க வந்து வணிகம் பண்ணுவாங்களா, அவங்கள வந்து வணிக சாத்துன்னு சொல்லுவாங்க. நடுப்புற இச்சு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டவுட்னா இந்த மாதிரி மேலே லெசன்லேயே போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பண்டமாற்று. வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விரிவு கூட்டல் அடைந்த, விரிவடைந்த. அதுக்கடுத்து இயல் 6 விரிவானம். உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு, பாடுபட்டு தேடிய பணத்தை என்ன பண்ணக்கூடாதான், புதைச்சி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, ஔவையாரோட அறிவுரை சொல்கிறாங்க. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமை. ஓகேங்களா. பணத்தை வந்து நீ சம்பாரிச்ச அப்படின்னம்னா அதை வந்து நீ புதைச்சி வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பணத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது மடமை. இது வந்து ஔவையாரோட அறிவுரை சொல்லியிருக்காங்க. பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து, அதாவது பணத்தை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் செய்து அதை வந்து ஒன்று என்ன பண்ணணும், 10-15 அதை பெருக்கிட்டே இருக்கணும். சும்மா நீ அதை புதைச்சி வைக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஔவையார்னா நம்ம வீட்டில் உள்ள பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, பணம் சம்பாரித்து அதை ஏதாச்சும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு, இல்லை சின்னதாக ஒரு கடை போடு, அதுலேருந்து முன்னேறி பெருகி லாபத்தை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும். அதுவே பணம் இருக்குது அப்படின்னம்னா ஒன்று நமக்கு உதவியாக இருக்கணும், இல்லாட்டி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். இதை வந்து ஒரு கதை மூலியமாக சொல்கிறாங்க பாருங்கள். இதில் உள்ள கதை வந்து நமக்கு அவ்வளோக்கா முக்கியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதிலே வந்து தெரிந்து கொள்வோம் இல்லை ஏதாச்சும் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுவுமே இதில் அவ்வளோக்கா இல்லை. மெயினாக வந்து உழைப்பே வந்து மூலதனம், அவ்வளோதான். ஓகேங்களா. இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பார்த்துக்கலாம். ஓகே. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் கிடையாது, அதனால் இதை விட்டுறலாம். அதுக்கடுத்து இயல் 6 வந்து சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள், அதாவது இலக்கணம். சுட்டு எழுத்துக்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனிங்களா, அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ இ. சுட்டி காட்டுறது அப்படின்னோம்னா இந்த அங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்ம விரலை இப்படி சுட்டி இந்த அங்கே பாரு இங்கே பாரு அப்படிம்போம்ல, அதில் உள்ள ஃபஸ்ட் எழுத்து ஆ இ. இது வந்து என்னது, ஆகிய எழுத்துக்களே வந்து காரணம். இதான் வந்து சுட்டு எழுத்துக்கள். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்கள், மொத்தம் 3 எழுத்து இருக்குது. ஆ இ ஊ. ஆனால் இன்றைய காலத்தில் வந்து ஊ வந்து என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துறதே இல்லை. அதனால் ஆ இ மட்டும்தான். அகச்சுட்டு அப்படிங்கிறது வந்து இவன் அவன் இது அது. இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஓகேங்களா. அகச்சுட்டு அப்படின்னம்னா அந்த சுட்டு எழுத்துக்களை வந்து இப்போ இவன் இவன் அது, இதில் உள்ள சுட்டு எழுத்தை வந்து நீக்கிறோம். இது என்னது, வன், இது வந்து தூ. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறமேலும் பிற எழுத்துக்கள் நமக்கு என்ன பண்ணல, பொருள் தரலை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. இவ்வாறு அப்போ சுட்டு எழுத்துக்கள் என்ன பண்ணுது, சொல்லின் உள்ளேயே இருந்தால் தான் சுட்டுப்பொருளை தரும். இது வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா பொருள் தராது, அந்த எழுத்து இருந்தால் தான் பொருள் தரும் அப்படின்னோம்னா அது வந்து அகச்சுட்டு. அகத்தே இருந்து, அகத்தே அங்கே இருந்து சொன்னால் தான் பொருள் தரும், இல்லாட்டி பொருள் தராது. புறச்சுட்டு அப்படிங்கிறது வந்து அந்நீர்வீழ்ச்சி,
இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை வந்து நம்ம நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுற்றுப்பொருளை தருவது புறச்சுட்டு. ஓகேங்களா. அந்நீர் வீழ்ச்சி இதில் உள்ள ஆவை வந்து எடுத்துடலாம். இம்மலை ஈ எடுத்துடலாம். ஈ இது கிடையாது. இப்போ அந்நீர் வீழ்ச்சி ஆவை எடுத்துட்டோம்னா நீர்வீழ்ச்சி, இம்மலை ஈ எடுத்துட்டோம்னா மலை, நூல் இந்த மாதிரி அதை எடுத்துட்டாலும் நமக்கு என்ன பண்ணுது, மீனிங் வந்து தருது. அப்போ அந்த சுற்றெழுத்துக்கள் வந்து வெளியே இருந்து சுட்டுப்பொருளை வந்து தர்றதுனால இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, புறச்சுட்டு. அண்மை சுட்டு அப்படிங்கிறது என்னது, இவன் இவர் இது இவை, அதாவது இங்கே பக்கத்துலேயே இருக்கும்ல, அதான் அண்மை. அண்மைங்கிறது வந்து பக்கத்தில். அப்போ நம்ம அருகில் அண்மையில் உள்ளவற்றை வந்து சுட்டி காட்டுவது வந்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னது, ஈ. ஏன்னா எல்லாமே இங்கே இங்கே அப்படின்னே தான் வரும். சேமை சுற்று அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் உள்ளதை வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. தொலைவில் உள்ளதை வந்து சொல்லுவோம். அப்போ அது என்னது, அந்த அங்கே பாரு, இந்த அவர் வராரு பாரு, இந்த அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தொலைவில் உள்ளதை வந்து சொல்லுவோம். அதனால் இது வந்து சேமை சுட்டு. சேமை சுட்டுக்கான எழுத்து என்னது, ஓகேவா. சேமை சுட்டுக்கான எழுத்து வந்து தெரிந்து கொள்வோம். என்ன கொடுத்துருக்காங்க, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில், பக்கத்துலேயும் இல்லை தொலைவுலையும் இல்லை, இடையில் இருக்குது அப்படின்னோம்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு என்னது, ஊ என்ற சுற்றெழுத்து வந்து அந்த காலத்தில் பயன்படுத்துது, இந்த காலத்தில் பயன்படுத்தப்படலை. உது உவன் அப்படிங்கிறது வந்து பக்கத்துலேயும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் கொஞ்சம் சென்டராக இருக்குமா, அதுக்கு வந்து ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்தை வந்து சொல்லி காமிக்கிறாங்க. சுட்டு திரிபு அப்படிங்கிறது வந்து அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள். இதெல்லாம் புறச்சுட்டுகள். ஏன் நம்ம இதில் உள்ள இ இதை எடுத்துட்டோம் அப்படின்னால நமக்கு மீனிங் தரும், அதனால் புறச்சுட்டுகள். இச்சொற்களை இதை நம்ம என்ன சொல்லலாம், அந்த மரம். அம்மரம் அப்படிங்கிறது வந்து அந்த மரம். இவ்வீடு அப்படிங்கிறது வந்து இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் வந்து ஈ அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு, அந்த ஈங்கிறது என்னவா மாறிடுச்சு, இந்த. அந்த மாதிரி திரிந்து வருது, மாற்றம் பெற்று வருது. இந்த மாதிரி சுற்றெழுத்துக்கள் வந்து திரிந்து மாற்றம் பெற்று வந்து சுட்டுப்பொருளை வந்து தருவதை என்னன்னு சொல்லலாம், சுட்டு திரிபு. அது வந்து திரிந்து வருது, அதனால சுட்டு திரிபு. எடுத்துக்காட்டு இப்புள்ளி அப்படிங்கிறது வந்து இந்த புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கடுத்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பேர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். வினா பொருளை தர்றது வினா எழுத்து. அது வந்து ஃபஸ்ட்லேயும் வரலாம், லாஸ்ட்லேயும் வரலாம். ஓகேங்களா. அது வந்து வினா எழுத்துக்கள் என்னது, டோட்டலாக வந்து 5. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 5th வந்து 5 வயசு குழந்தைங்களுக்கு ஆனதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், வினா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. எப்படி, யார், யா, ஓ, ஏ இதெல்லாம் வந்து என்னது, 5 வந்து என்னது, வினா எழுத்துக்கள். குழந்தைங்களுக்கு 5 வயசு வந்ததுக்கு அப்புறமேல என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஓகேங்களா. அந்த 5 வினா எழுத்துக்கள் என்னது, ஏ எப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏ அப்படின்ட்டு. யார் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதனால் யா. ஓகேங்களா. யார் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதனால் வந்து யா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆனால அப்புறம் ஓல வந்து ஓ. இந்த 5 வந்து வினா எழுத்துக்கள். மொழியின் முதல்ல வந்து எது வரும் நமக்கே தெரியும், யா வரும். ஓகேங்களா. ஏவும் யாவும் வரும் மொழியின் முதலில் வருவது. எங்கு, யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மொழியின் இறுதியில் வர்றவை வந்து லாஸ்ட்டில் வரும்னு சொன்னோம்ல. பேசலாமா, தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பேசலாமா, நீ அங்கே போய் பேசலாமா அவங்கள்ட்ட, இந்த மாதிரி இப்படி இருக்குது, இது உனக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேள்வி மாதிரி கேட்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஓ அப்படிங்கிறது வந்து இறுதியில் வர்றது. மொழி முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏங்கிறது என்னது, ஏன் இப்படி பண்ண, நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து மொழி முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். மொத்தம் 5 எழுத்தை வந்து தனித்தனியாக நமக்கு காமிச்சிட்டாங்க. அகவினா அப்படிங்கிறது வந்து வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து உள்ளேயே இருந்து பொருள் தரும். அது வந்து அகவினா. எடுத்துக்காட்டு எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை முன்னாடி நம்ம படித்த மாதிரி தான் அகம். அந்த எழுத்தை வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து பொருள் தராது. அப்போ அது வந்து என்னது, அகவினா. புறவினா அப்படிங்கிறது சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தர்றது. தட் மீன்ஸ் அந்த வா இதெல்லாம் வந்து வா இல்லை, அந்த மாதிரி ஓ இதெல்லாம் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதில் எடுத்துக்காட்டாக பாருங்கள், அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆவை நீக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது என்ன வந்துடும், அவனுங்கிறது பொருள் தரும். வருவானோ அப்படிங்கிற ஓவை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா வருவான். ஓகேங்களா. அந்த மாதிரி பொருள் தர்றதுனால இது வந்து புறவினா. அதுக்கடுத்து என் வீடு என்ன சொல்லுவான், அங்கே உள்ளது. தம்பி, இங்கே வா. நீர்
எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கம். ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஒரு இடத்தில் இதுதான் வணிகம். கிடைக்கும் பொருட்களை மதிப்பை கூட்டிய புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சிறந்த வணிகம் அப்படிங்கிறது என்னது? கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி அதோட மதிப்பை கூட்டி புதிய பொருளாக வந்து மாற்றுவாங்க. அதான் வந்து சிறந்த வணிகம். கிடைக்கும் பொருளோட மதிப்பை வந்து கூட்டுவாங்க, கூட்டிட்டு அதை புதிய பொருளாக மாற்றுவாங்க. அதான் சிறந்த வணிகம். சான்றாக கல் என்பது விற்பனை பொருள். கல்லுங்கிற கல்லை வந்து வாங்கி ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க? செதுக்கி சிலையாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? வேற ஒரு புதிய பொருளாக மாற்றி அதை என்னவா மாற்றுவாங்க? அதுதான் சிறந்த வணிகம். கல்லுங்கிற ஒரு பொருளை உற்பத்தி பொருளை வாங்கி விற்பனை பொருளை அதை வாங்கி அதை வேற ஒரு பொருளாக மாற்றி நம்ம அதை வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் சிறந்த வணிகம். இப்போ உதிரும் கல் தூளை அந்த கல் நம்ம சிலையாக செதுக்கிறப்ப அந்த கல் தூள் இருக்குல்ல அதை வந்து என்னவா மாற்றுவாங்க? கோலமாவாக மாற்றுவாங்க. இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். ஓகேங்களா? அப்போ சிறந்த வணிகம் அப்படிங்கிறது மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுறது தான் வந்து என்னது? சிறந்த வணிகம். மதிப்பு கூட்டுது என்ன? மதிப்பு கூட்டுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா ஒரு பொருளை வாங்கி அதை வேற ஒரு பொருளாக மாற்றுறோம்ல அதுதான் வந்து மதிப்பு கூட்டுதல். இப்போ கல் வந்து சிலையாக மாறிடுச்சு, அதோட மதிப்பு வந்து கூடிடுச்சு. கிடைக்கும் பொருட்களின் டேஷை கூட்டி புதிய பொருளாக எதான் இது பண்ணுவோம்? அதோட மதிப்பை வந்து கூட்டுவோம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூளை வந்து என்னவா மாற்றிடுவோம்? கோலமாவாக வந்து மாற்றுவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர். நானிலம் யார்? முடியரசன். இடமிருந்து வளம். இப்போ இங்கே என்ன எழுதுவோம்? முடி அரசன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒனுக்கு முடியரசன். சுட்டிக்காட்ட பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா சுட்டிக்காட்ட பயன்படுவது என்னது? சுட்டெழுத்துக்கள். அதுக்கடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் என்னது? நெய்தல். அதுக்கடுத்து தோட்டத்தை சுற்றி என்ன அமைக்கணும்? வேலி. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்னது? குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு ஒரு பொருளை பெறும் முறை வந்து என்னது? பண்டமாற்று. மீனவருக்கு மேகம் போன்றது எது? மீனவருக்கு மேகம் வந்து எது போன்றது? குடை. உடலுக்கு போர்வையாக அமைவது என்னது? பனி. ஓகேங்களா? கலைச்சொல் அறிவோம். பண்டம் அப்படிங்கிறது காமோடிட்டி. பயண படகுகள் அப்படிங்கிறது வந்து ஃபெரிஸ். இதெல்லாமே வணிகம் சம்மந்தமானது. பண்டம் அப்படிங்கிறது காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், பண்டமாற்று காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பயண படகுல நம்ம பயணம் பண்ணுறோம்ல அது வந்து ஃபெரிஸ். பாரம்பரியம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு பாரம்பரியம், ஹெரிட்டேஜ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஹெரிடேட்டரி டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நுகர்வோர்னால் நான் ஏற்கனவே சொன்னேன்ல கன்சியூமர். கடலில் பயணம் பண்ணுறது வந்து வாயேஜ். பயண படகுகள் வந்து ஃபெரிஸ். தொழில் முனைவோர் தொழில் பண்ணுறாங்களா அவங்க வந்து என்டர்பிரனர். கலப்படம் அப்படிங்கிறது அடல்ட்ரேஷன். நிறைய கலப்படம் கலப்பாங்களே ஏதாச்சும் பொருட்கள் அது வந்து அடல்ட்ரேஷன். வணிகர் அப்படிங்கிறது மெர்ச்சன்ட். நுகர்வோர் தான் வந்து கன்சியூமர். ஓகேங்களா? அவ்வளோதான் 6th லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.